வெல்கம் டு அம்மா சமையல் கட்டா. இன்றைக்கி அம்மா சமையல் கட்டு சேனலில் நம்ம கோதுமை மாவு பச்சை பயிறு இது ரெண்டுத்தையும் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறது இப்போ போய் நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு கப் அளவு பச்சை பயிறு எடுத்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் போல் இருக்கும். இதை கொஞ்சம் நேரம் போல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது 2 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டு இந்த பச்சை பயிறு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது வேகட்டும். இந்த டைமில் 1 கப் அளவு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது 200 கிராம் அளவு இருக்கும். இது கொஞ்சம் நேரம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கோதுமை மாவோட வாசம் நமக்கு வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்தால் போதும். அவ்வளோதான், மாவோட வாசம் நமக்கு நல்லா வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ இதுக்கான ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பச்சை பயிறு நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை நல்லா அந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு மசிச்சுக்கலாம். ரொம்ப மசிக்கணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சமாக மசிச்சா போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவில் மசிச்சிருக்கணும். இப்போ நம்ம எந்த கப்பால் நம்ம பச்சை பயிறு எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இதை கைவிடாமல் நல்லா அப்படி கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா வெல்லம் கீழே பிடிச்சிரும். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு வடிகட்டிட்டு ஒரு கடாயில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நான் வடிகட்டி தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணமோ அதே கப்பில் தேங்காய் ஒரு 3/4 கப் அளவு நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காவையும் அந்த வெல்லத்தோடு சேர்த்துட்டு நல்லா அதை கிளறி விட்டுடலாம். அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த அந்த பச்சை பயிறு அதையும் போட்டு நல்லா அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஏலக்காய் பொடி கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா அது சுருண்டு வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு தண்ணியை லைட்டாக ஹீட் பண்ணலாம். ரொம்ப சுடணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஹீட் ஆனால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம சுட வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை ஊற்றிட்டு மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான், சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மாவை பிசைஞ்சாச்சு. நல்லா மாவை சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவை பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெயை மேலே தடவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட்டோட பின்பக்கம் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இந்தளவு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டி கொடுங்க. ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் கனமாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக இந்த மாதிரி தட்டி கொடுங்க. அவ்வளோதான், தட்டியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக பூரணத்தை உள்ளே வச்சுக்கலாம். பூரணம் வச்சுட்டு இப்போ 2த்தையும் இப்படி அழகாக மடக்கி விடுங்க. மடக்கி விட்டுட்டு இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃபை மட்டும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். பாதி வரைக்கும் மடக்கிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஹாஃபை இந்த மாதிரி மடக்கி விடுங்க. மடக்கி விட்டுட்டு இந்த முனையும் அந்த முனையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான ஷேப்பில் குழந்தைங்க பார்க்கும்போது அவங்களுக்கு தானாகவே சாப்பிடணுன்ற விருப்பம் வரும். உங்களுக்கு இந்த மெத்தடில் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் அதுக்கு பதில் வேறு மெத்தட்லேயும் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு உருண்டை எடுத்து இதே மாதிரி தட்டி கொடுங்க. தட்டி கொடுத்துட்டு நம்ம பூரணத்தை இடையில வச்சுட்டு இந்த 2 முனையுமே இந்த மாதிரி ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இது 2த்தையும் இப்படி ஓரத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இது 2ல் எந்த ஷேப் வேணுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணலாம். அவ்வளோதான், நான் ரெடி பண்ண அத்தனையுமே ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்தால் நீங்கள் அதிலே வச்சு வேக வச்சுக்கோங்க. இது வேகிறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் போல் டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துடுச்சு. மேலே ஃபுல்லாக நல்லா ஷைனிங்காக தெரியுது பாருங்கள். அந்த மாதிரி ஷைனிங்காக இருந்தாலே இது நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், இப்போ இதை நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு.
பாருங்கள், பிக்கும் போதே தெரியுது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ப்ளஸ் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. ஸோ இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மா சமையல் கட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.